வணக்கம். தமிழ் துறையின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்முடைய இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறனாய்வாளர் மற்றும் வழக்கறிஞர் ஐயா திரு தராசு ஸ்ரீராம் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் வளவன். இப்ப இந்த வக்ஃப் சட்டம் நள்ளிரவு வரைக்கும் லோக்சபா, அடுத்த நாள் ராஜ்யசபா, அடுத்த நாள் இரவு தான் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அப்படிங்கிற விஷயத்துக்கு போகுதுன்னா, இந்த வக்ஃப் சட்டம் நிறைவேறக்கூடிய அதே காலகட்டத்துல RSS ஆர்கனைசர் கேத்தலிக்ஸ் போர்டுக்கு இதை விட அதிகமா இருக்கு அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதி அடுத்த ஒரு 24 மணி நேரத்துக்குள்ள சர்ச்சையாக இதை டெலிட்டும் பண்றாங்க. ஆனா அடுத்து எப்படி திசை வழி போக்கு அரசு போகணும் என்று கொடுத்த ஒரு சமிக்ஞையா நம்ம அதை பார்க்க முடியும். அப்படிதான் பார்க்கணுங்க. ஏன்னா இது சிறுபான்மை இனத்தவர்கள் இஸ்லாமியர்களோட எண்ணிக்கை அதிகமா இருக்கும். ஸோ அவங்க மேல கை வைக்கிறாங்க அப்படின்னா வரிசையா அடுத்தடுத்து கேத்தலிக் இன்ஸ்டிடியூஷன், எனக்கே அது இன்னொரு உதாரணம் இருக்குங்க. நான் என்னோட SLC படிச்சது ஒரு கிறிஸ்டியன் ஆர்கனைசேஷன். ஆக்சுவலா அது கேத்தலிக் கிடையாது, RC கிடையாது, ரோமன் கேத்தலிக் கிடையாது, ப்ராட்டஸ்டன்ட். ஆனா அதே நேரத்துல இன்னொரு ஸ்கூல் கொஞ்சம் தள்ளிங்க, அது RC ஸ்கூல் இருந்துச்சு. ஒரு மாபெரும் நிலப்பரப்பு, அதுக்குள்ள ஒரு சின்ன இது, அங்க நாடகங்கள் போடுறது இதெல்லாம் அங்க நாங்க போடுவோம். அவங்க திருவிழா நடக்குங்க 10 நாளோ என்னமோ, அதுக்குள்ள நாடகங்கள்லாம் போட்டுட்டு இருப்போம். 2 பேரும் எல்லாருமே ஒற்றுமையா தான் இருப்போம். உண்மையிலேயே இந்த கிறிஸ்தவ அறக்கட்டளைக்கு நிலம் கொடுத்தவரு ஒரு இந்து, அவர் பேர்ல தான் அது இயங்குச்சு. TDTA ஆரம்பி புலமாடன் செட்டியார் நேஷனல் ஹை ஸ்கூலுங்க. நேஷனல் ஹை ஸ்கூல் பேர் என்னன்னா TDTA, திருநெல்வேலி டைவிஷன். ஆனா டோனர் பேர் என்னன்னா புலமாடன் செட்டியார். அவர் பேரையும் சேர்த்தான் வச்சிருந்தாங்க. எத்தனையோ வருஷம் ஆச்சுங்க, 100 வருஷம் இருக்கணும் மினிமம். ஒரு சர்ச் ஒண்ணு உண்டு. திடீர்னு நீங்க அதுக்குள்ள கையை வச்சு நீங்க கேரளால தானங்க ப்ராப்ளம் ஆகுது. கேத்தலிக் பிஷப் அசோசியேஷன் ஆரம்பத்தில் ஆதரிச்சு பிறகு எதிர்த்து ஏன் இந்த பிரச்சனை வருது அப்படின்னா, நீங்க மத ரீதியாக இப்படி பிளவுபடுத்துறது அரசியல் நோக்கத்தோட. இப்படி பிளவுபடுத்திட்டு நீங்க என்ன காரணம் கற்பிக்கிறீங்கன்னா, ஏழை முஸ்லிம்களுக்கு இதுல பலன் இல்லை, வக்ஃபுகள் எல்லா நிலத்தையும் அவங்க ஆக்கிரமிப்பு பண்ண முயற்சிக்கிறாங்க, அதுக்கு தான் நம்ம சட்டத்துல பாதுகாப்பு வச்சிருக்கோமா. அவங்க நிலம்னு அவங்க டிக்ளேர் பண்ணா பாதுகாப்பு வச்சிருக்கோமா. அதே குற்றச்சாட்டா நீங்க நாளைக்கு ஒரு கேத்தலிக் இன்ஸ்டிடியூஷன் பேர்லயும் வைக்கலாம், ஒரு சீக் இன்ஸ்டிடியூஷன் பேர்லயும் வைக்கலாம். ஒரு கிராமம் இருக்குங்க, ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கும். இப்ப நான் சொல்றேன் இதே உதாரணங்க. அப்ப ஹிந்துஸ் நிலம் அதுல இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. அவங்க ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி அதை பத்தி எல்லாம் பெருசா கவலைப்படாம கொடுத்துருப்பாங்க. சரி, ஸ்கூல் தானே வரப்போகுதுன்னு. இன்னைக்கு அந்த ஸ்கூல்ல அந்த டைஷன் அதை ஆக்கிரமிப்பு பண்ணிருச்சுங்கிற வாதத்தை நீங்க வச்சீங்கன்னா அது எப்படி தீர்க்கிறது? கவுண்ட்லெஸ் லிட்டிகேஷன்ஸ் வரும்னு நேற்று வாதத்துல சொன்னாங்க. இந்தியா முழுசும் பார்த்தா என்றைக்குமே தீர்க்க முடியாத சட்ட தாழ்வாரங்களில் சுற்றி சுற்றி கொண்டிருக்கிற மிகப்பெரிய கொடிய கெடு விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய சட்ட போராட்டங்கள், நீண்ட நெடிய சட்ட போராட்டங்களுக்கு தான் இது வழிவகுக்கும். வேற எந்த லாபமும் இதுல கிடையாது. இது உண்மை. அப்போ ஆர்கனைசர் அதுக்கு பத்த வைக்குது. இதுல கேத்தலிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் நிறைய லேண்டு. கேரளாவில் அப்படி இருக்கலாங்க, இல்லைன்னு கூட நான் சொல்ல வரல. ஆனா இதுக்குள்ள அரசாங்கம் தலையிடலாமா அப்படிங்கறதான் கேள்வி. அரசாங்கம் வரும் போகும், சட்டம் நீதிமன்றம் எப்போதும் இருக்குங்க. ஒரு அரசியல் சாசனத்தின்படி நம்ம வாழ்றோம். பல்வேறு சட்டங்கள் பல்வேறு காரணங்களுக்காக இருக்கு. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட், சிவில் ரைட்ஸ், பல விஷயங்கள் இருக்கு. அப்போ இதுக்கான ஒட்டுமொத்த தீர்வு அரசு கொண்டு வருகிற சட்ட திருத்தமா அல்லது நீதிமன்றங்களுக்கு சென்று அவர்கள் கொடுக்கிற டிகிரியா, அவர்கள் கொடுக்கிற தீர்ப்பா? இதான கேள்வி. இப்போ சிவில் மேட்டர்ல டிகிரி தானே ஃபைனலா இருக்க முடியும். அது ஒரு சிவில் லா படி நம்ம டிசைட் பண்ணிட்டு வருவோம். அதுக்கு 2-3 கட்ட அப்பீல் ப்ரொசீஜர்ஸ் இருக்கும். அப்பீல் முடியல, அவுட் ஆஃப் கோர்ட் கூட செட்டில் பண்ணிக்குவாங்க 2 தரப்பும். அதுக்கு நம்மளே வழிவகுத்திருக்கோம். 2 தரப்பு இருக்குங்க, சரி கோர்ட்ல போய் அலைஞ்சு ஒரு பிரயோஜனமும் இல்லை, அவுட் ஆஃப் கோர்ட் நாங்க செட்டில் பண்ணிக்கிறோம்னு 2 தரப்பும் சமாதானமா போறத நீங்க எப்படி தடுக்க முடியும்னு நான் கேட்கிறேன். ஒரு கிரிமினல் மேட்டர், ஸ்டேட் அஃபென்ஸ் சமாதானமா போக முடியாதுங்க. பட் இது 2 தரப்பும் பரஸ்பர சமூகத்துல சமாதானமா போற விஷயம் தானே. அப்போ பல நேரத்துல அந்த லாங் பெண்டிங் கேசஸ் எல்லாம் ஆஃப்டர் கோர்ட் பண்றதுன்னா கோர்ட்டே இது ஃபெசிலிட்டேட் பண்ணக்கூடிய இடத்துக்கு நீங்க தெரிஞ்சுல. ஆல்டர்னேட் டிஸ்பியூட் ரிட்ரஸல் மெக்கானிசம் அதுக்கு பேரு. நான் அதுல சர்வ் பண்ணியிருக்கேன். இங்க சென்னை ஹைகோர்ட்ல இருக்குங்க. அதுல பேனல் லாயரா நான் சர்வ் பண்ணியிருக்கேன். லா காலேஜில் அதுக்கு கிளாஸஸ் எடுக்க போவேன். எனக்கு ரொம்ப பிடித்தமான பணிகள் அது ஒண்ணா இருந்துச்சுங்க. அதுக்கு அது யாரும் ஃபீஸ் கொடுக்க வேண்டியது இல்லை, கோர்ட் மட்டும் ஒரு சின்ன ஹானர் ஒரு நமக்கு நேரடியாவே கொடுத்துரும். அதுவே ஒரு பெரிய பெருமையா இருக்கும். அது கோர்ட்ல CJ கையெழுத்து போட்டு வர்ற, இல்லைன்னா செஷன் ஜட்ஜ் கையெழுத்து போட்டு வர்ற செக்குங்கிறதே ரொம்ப பெருமையா இருக்கும். 300 ரூபா
200 செக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் வாங்கும்போது. அதுல வந்து இதைத்தான் வலியுறுத்துறோம். சிவில் மேட்டர்ல நீங்க வந்து போகாதீங்க, கோர்ட்டுக்கும் ஓவர் பர்டனு, கோர்ட்டோட எக்ஸ்பென்ஸ் வந்து ஜாஸ்தி. சிவில் மேட்டருக்கு நீங்க கட்டுற முத்திரைத்தாள் கட்டணத்தை விட கோர்ட்டோட எக்ஸ்பென்ஸ் ஜாஸ்தி. ரொம்ப நுணுக்கமான பிரச்சனைகள், அதுக்கு வந்து கோர்ட்டுக்கு போகலாம். சாதாரணமான பிரச்சனை இருதரப்பும் உட்கார்ந்து பேசி சமரச தீர்ப்பாயம் மூலமா முடிஞ்சுக்கிற விஷயம், அதுக்குதான் நம்ம லோக் அதாலத்தை நடத்துறோம். ஈவன் பேங்க் லோன்லாம் கூட அதுல தீர்த்து வச்சிருவோம். லாங் பெண்டிங் லிட்டிகேஷனா இருக்குங்க, பேங்குக்கும் ஒரு லாபமும் வராது. ஆனா மேட்டர்ல ஒரு லேண்ட் சம்பந்தப்பட்டதுன்னா ஒரு 6 வருஷம் கழிச்சு அந்த லேண்டோட வேல்யூ எவ்வளவு கூட இருக்கும். பேங்க்ல 1 லட்ச ரூபா கடன் வாங்கியிருப்பான், வட்டியெல்லாம் சேர்த்தாலும் ஒரு குறிப்பிட்ட தொகை தான் வரும். லேண்ட் வேல்யூ ரொம்ப கூடியிருக்கும். அப்ப 2 பார்ட்டிகிட்டையும் இதை எடுத்து சொல்லி பேங்க் வந்து ஒரு ஒன் டைம் செட்டில்மெண்டா ஒரு ப்ரொபோசல் கொடுங்க, நீங்களும் அந்த பணத்தை கட்டுங்க இப்படின்னு அது ஒரு சீனியர் ஜட்ஜி உட்கார்ந்துருப்பாரு, அவரோட நாங்க பேனல் லாயர்ஸா உட்கார்ந்து தீர்த்து வைப்போங்க. இதுக்கு பேரே லோக் அதாலத்துக்கு தான் பேரு, மக்கள் நீதிமன்றம். இது பெஸ்ட். இது வந்து நம்ம ரொம்ப எல்லாருமே என்கரேஜ் பண்றோம். சிஜே வந்து தலைவருங்க, அதுக்கு ஆல் இந்தியா லெவல்ல சிஜிஐ தலைவர். அப்படியான ஒரு அமைப்பை நம்ம வச்சிருக்கோம். அப்போ இது எல்லாத்தையுமே ஒட்டுமொத்தமா ஓரங்கட்டுற மாதிரி ஒரு திருத்த சட்டத்தை கொண்டு வந்துட்டு அதுக்கான வாதம் என்ன அப்படின்னா, இதுதான் வந்து ஏழை இஸ்லாமியர்களுக்கு நன்மை பயக்கிற சட்டம் என்கிற வாதம் வந்து ரொம்ப அடிமுட்டாள்தனமானது. சிஏஏ ப்ரொடெஸ்டுக்கு பிறகு இஸ்லாமியர்கள் ஒரு பேக்கெட் ஆக அந்த காலகட்டத்துல டிஎம்கே லைட்ஸ் அல்லது அவங்களுக்கான ஒரு விஷயமா பண்ணியிருந்தாங்க. இதுல அப்கோர்ஸ் அதிமுக எதிர்த்து வாக்களித்திருந்தாலும் கூட பாஜக கூட்டணியில் இருக்கும்போது அவங்க சத்தம் காட்டாம இருக்கக்கூடிய ஒரு சூழல் பார்க்க முடியுது. 26க்கு இந்த வக்ஃபுடைய நீட்சியை டிஎம்கே அறுவடை பண்றதை நோக்கி நகருமா, இல்ல ஷேர் பண்ணிக்கு இப்ப விஜயும் கேஸ் போட்டிருக்காருங்க போது எலெக்ஷனை நோக்கி அது எப்படி போகும்னு பாக்குறீங்க? இல்ல, இன்றைய தேதிக்கு இஸ்லாமியர்களோ இல்ல மத சிறுபான்மையினரோ பாரதிய ஜனதாவை அவங்க தண்டிக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ அவங்க இயல்பாகவே வந்து அவங்க ஓட்ட விஜய் மாதிரியான இன்னொரு புதிய நியூ என்ட்ரண்ட்டுக்கு போட்டு வீணாக்க மாட்டாங்க. நான் வந்து அப்படிதான் நினைக்கிறேன். அது வந்து விஜய்க்கு ஒரு பகுதி போகும்னு நான் நினைக்கல. அவர் வழக்கெல்லாம் போட்டிருக்கிறாரு. ஆனா இதை வந்து தெளிவாக எதிர்க்கக்கூடிய இடத்துல இருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சியான திமுக தான். அதே உத்தரப்பிரதேச மாநிலமாக இருந்தால் அது சமாஜ்வாதியா இருக்கும், பீகாரா இருந்தா அது தேஜஸ்வி யாதவா இருக்கும். ஸோ மாநிலத்துக்கு மாநிலம் அது வித்தியாசப்படும். ஆனா பிற அணிகளும் அதுல இருக்கும். இந்த பிற அணிகளுக்கு ஓட்டு போட்டா பனிஷ்மெண்ட் வந்து கொடுத்த மாதிரி ஆகாதுன்னு ஓட்டர் நினைப்பாங்க. பல தேர்தல்களை நம்ம பார்த்த விஷயம்தான். எனவே இந்த எதிர்ப்பு வாக்கு விஜய் அவர்களுக்கு போகும்னு நான் நினைக்கல. என்னோட கருத்துப்படி அது போகாதுங்கிறதா என் கருத்து. அப்போ இயல்பாகவே இது வந்து அதிமுகவுக்கு டிஸ்அட்வான்டேஜ் தான் முடியும். அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியில இது மட்டும் இல்ல, நாளைக்கு யூனிஃபார்ம் சிவில் கோடு வரப்போகுது. அப்ப அதுக்கு அதிமுக என்ன பதில் கொடுக்கும்? மேரா நாம் அப்துல் ரஹ்மான் பாடினவருங்க எம்ஜிஆர், மேரா நாம் அப்துல் ரஹ்மான், அவரை நீங்க நிறுவனரா வச்சிருக்கீங்க. அப்படியான ஒரு, நான் ஆரம்பத்தில் சொன்ன ஜெயலலிதா ஃபதர் செய்து உதாரணம். இப்படி வந்த திமுக அதிமுக எல்லா ரெண்டு கடையில பெரிய டிஃபரன்ஸ்லாம் கிடையாதுங்க. எம்ஜிஆர் கலைஞர் தான் டிஃபரன்ஸ். ஆனா சில அடிப்படையான கொள்கைகள்ல நீங்க கூட்டணிக்காகலாம் சமரசம் பண்ண முடியாது. கொள்கை வேறு கூட்டணி வேறு அதெல்லாமே சொல்லலாம். ஆனா இந்த மாதிரி விஷயங்கள்ல இயல்பான அவர்ஷன் பாலிடிக்ஸ் வந்துடும். அதாவது யார் வந்தாலும் வரலாங்க, இவங்க வரக்கூடாதுன்னு வந்துடும். இப்ப திமுகவை பனிஷ் பண்ணணும்னு நினைக்கும் போது அதிமுக வரட்டும்னு நினைச்சிருப்பாங்க வாக்காளர்கள். ஆனா இப்ப திமுகவை பனிஷ் பண்ணணும்னு நினைச்சு அதிமுக ஓட்டு போட்டா பிஜேபியில வரும். அது அவர்ஷன் பாலிடிக்ஸ் வருதுல்ல. அந்த அவர்ஷன் பாலிடிக்ஸ் அதிமுகவுக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய ஓட்டு வங்கியும் கிடைக்காம பண்ணிடும். கண்டிப்பாக விரிவான உரையாடல். நீங்க அதிமுக அவங்களுடைய அந்த நெடும் பயணத்தை பார்த்தவங்க பல நேரங்கள்ல இஸ்லாமியர்களுடைய வாக்குல சிறுபான்மையினருடைய வாக்கு போகும்பொழுது திரும்ப கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணதையும் நம்ம கடந்த காலத்துல பெரும் தலைவர்கள் செய்ததையும் பார்த்திருக்கோம். நீங்க குறிப்பிட்டீங்க அரசு உள்ள தலையிட்டு அது தீர்வு வைக்கலாமா அப்படின்னு கேட்டீங்க. பிராண பிரதிஷ்டைக்கு ராமர் கோவிலுக்கு பிரதமரே போய் உட்கார்ந்த பிறகு இந்த அரசு கிட்ட அதை நம்ம எதிர்பார்க்க முடியுமா அப்படிங்கிற கேள்வியும் கூட தக்கி நிற்கிறது. சாலிசிட்டர் ஜெனரல் நேற்றைக்கு பிடி கொடுக்காமலே அவர் நகர்றாரு, டைரக்ட் பதில் கொடுக்கல. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல கேட்கும் போது அரசினுடைய நிலைப்பாட்டை அஃபிடவிட்டா போடுறோம், டைம் கொடுங்கன்னு கேட்கிறாரு. இது காலம் தாழ்த்தும் முயற்சியா இல்ல உள்ளபடியே பிளே ஸ்டாக் வச்சு பேக்ல இன்னைக்கு வரைக்கும் அவங்க அஃபிடவிட் போடல, சோ அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு முயற்சி பண்றாங்கன்னு பாக்கணும். கண்டிப்பா காலந்தாழ்த்து முயற்சி. அவங்க அதாவதுங்க இப்போ தலைமை நீதிபதி ஓய்வு பெற போறாரு, புதிய தலைமை நீதிபதி அவருக்குமே 6 மாசம் தான் டேர்ம் இருக்கு. ஸோ இன்ட்ரீம் ஆர்டரை இஷ்யூ பண்ணாம தவிர்க்கணும்னு பாக்குது மத்திய அரசாங்கம். இன்ட்ரீம் ஆர்டர் வந்து அவங்களுக்கு எதிராக தான் இருக்கும். எந்த இதுல வந்து இந்த 3 மேட்டரை வந்து சுப்ரீம் கோர்ட் தடுத்து நிறுத்தினா சட்டமே தடுத்து நிறுத்தின மாதிரி தான்.
நாங்க ஏற்கனவே கோர்ட் டிகிரியோ இல்ல கோர்ட் ஆர்டரோ இருந்தா இந்த சட்ட திருத்தம் செல்லாதுன்னா கதை முடிஞ்சு போச்சுங்க. அது அவங்களே சொல்றாங்க, சில இதெல்லாம் வந்து 1300 1400 வந்து பண்ணிருப்பாங்க. டிரான்ஸ்பர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்னு ஒன்னே கிடையாத காலகட்டம் அது. நான் சொல்ற காலகட்டத்துல டிரான்ஸ்பர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் வந்துருச்சுங்க. எதுவுமே இல்லாத ஒரு காலகட்டத்துல ஏதோ யாரோ ஒருத்தவங்க வந்து ஒரு மசூதி கட்டியிருப்பாங்க. அது சார்பாக வந்து ஏதாவது ஒரு ஆரம்ப நிலையில இருக்கிற ஒரு கல்வி சாலை வச்சிருந்திருப்பாங்க. இல்ல வந்து ஒரு கிணறு வெட்டியிருப்பாங்க. ஏதோ ஒண்ணு பண்ணியிருப்பாங்க தர்ம காரியம். அப்போ எதுக்கு தர்ம காரியம் பண்ணணுங்கிற அந்த அடிப்படை உரிமை நம்ம எல்லாருக்கும் இருக்கு. இப்போ நம்ம 2 பேரும் சேர்ந்தே சில விஷயங்கள் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னா, சரி நம்ம வந்து ஏழை எளிய மாணவர்களுக்கு உதவி செய்யணும். நானே நேரடியா போய் செய்ய முடியாது. என்னோட வயது வரம்பு பல காரணங்களால. அப்ப நான் என்ன பண்றேன், எனக்கு நம்பிக்கையானவங்ககிட்ட நீங்க ஒரு 2 பேரை ஐடென்டிஃபை பண்ணி கொடுங்க, 5 பேரை ஐடென்டிஃபை பண்ணி கொடுங்க. +2 முடிச்சவங்களுக்கு ஏதாவது செய்வோம். அதே மாதிரி அந்த பக்கம் எங்க கிராமத்து பக்கத்துல வந்து ஸ்கூல் முடிச்சவங்களுக்கு ஏதாவது செய்வோம். இல்ல வந்து கல்வி சுற்றுலாவுக்கு வந்து அரசு ஆரம்ப பள்ளிக்கூடம் இல்லைன்னா அரசு நடுநிலை பள்ளிக்கூடத்துல இருந்து மாணவர்களையும் அவங்க பெற்றோர்களையும் அழைச்சிட்டு வந்து ஒரு 3 நாள் 4 நாள். அப்ப என் கூட யாரெல்லாம் சேருவாங்கன்னா, இந்த மாதிரி லைக் மைண்டடா இருக்கவங்க, சரிங்க நான் வந்து கார் வாடகை எடுத்துக்கிறேன், நான் வந்து உணவு செலவு எடுத்துக்கிறேன், லைக் மைண்டடா இருக்கவங்க சேருவாங்க. அப்போ இப்படியான தர்ம செயல்கள் செய்வதற்கான உரிமை எனக்கு ஏன் இஷ்டத்துக்கு இருக்குல்ல. ஏன்னா நான் வந்து என்னோட ப்ராப்பர்ட்டியோ நான் சம்பாதிச்சதையோ இல்ல எனக்கு வழி வழியாக வந்த பிதராஜித சொத்தையோ வச்சு நான் அதை செய்யறேன். அதுக்குள்ள ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வர்றதுக்கு அரசாங்கத்துக்கு என்ன உரிமை? மத ரீதியா கூட நான் செய்யலாம். இப்ப நான் வந்து ஒரு இந்து அறக்கட்டளை நடத்துறேன், எனக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. நீங்க வந்து ஒரு இஸ்லாமியர், நீங்க வந்து ஒரு வக்ஃப் கிரியேட் பண்ண போறீங்கன்னா உங்களுக்கு எல்லா ரெஸ்ட்ரிக்ஷனும் வந்துருது. இது வந்து சரியா? இந்த கேள்விதான் இதுக்கான உண்மையான விடை. இது போக இந்த ஆக்ட் வந்து அப்படியே வந்து அமலுக்கு வந்துச்சுன்னா ரொம்ப விசித்திரமான நிலைமைகள்லாம் வந்துடும். இப்போ ஒரு வக்ஃப் போர்டுல ஒரு 3 அந்த உதாரணமே காட்டுறாங்க, 3ல இருந்து 11 மெம்பர் அவங்க வந்து இஸ்லாமியர்களா இருக்காங்க. அப்போ அது இல்ல, அதுல வந்து நான் இஸ்லாமியர்களை நீங்க சேர்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே ஊர்ல ஒரு ஹிந்து அறக்கட்டளை இருக்கும், அதுலயும் வந்து இதே மாதிரி 3ல இருந்து 11 பேர் இருப்பாங்க, இல்ல 10 பேர் இருப்பாங்க. அப்ப அதுல வந்து இந்து அல்லாதவர்களை சேர்க்கணும் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? அதாவது ஒரு திருப்பதி திருமலை தேவஸ்தானம் எடுத்துங்க, நீங்க எந்த விதம் வேணாலும் எடுத்துங்க, அந்த மத ரீதியாக ஏதாவது இருந்ததுன்னா அதை நிர்வாகம் பண்றவங்க கண்டிப்பாக அந்த சம்பிரதாயத்துக்குள்ள இருக்கவங்களா தான் இருப்பாங்க. ஒரு ஜிஆர் மடம் எடுத்துங்க, நான் ஜிஆர் நீங்க உள்ள போக முடியுமா? நான் இந்து வைணவ சம்பிரதாயத்தை பின்பற்றுறவன் தான். ஆனா ஒரு ஜிஆர் மடத்துக்குள்ள நான் எப்படி போக முடியும்? அவங்களோட சம்பிரதாயங்கள் எனக்கு எப்படி தெரியும்? நம்ம வழிபடுகிற உரிமை மட்டும்தான் நமக்கு இருக்கும், வழி நடத்துகிற உரிமை நமக்கு வராது. ரெண்டு இடையில பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. வழிபடுகிற உரிமைக்கு வழி நடத்துகிற உரிமைக்கு இடையில பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. இது சின்ன சின்ன குழுக்கள் எல்லாத்துக்குமே பொருந்துங்க. அது நீங்க வந்து ஜாதி ரீதியாக பார்த்தாலும் பொருந்தும், மத ரீதியாக பார்த்தாலும் பொருந்தும். இதுக்குள்ள அரசாங்கம் எப்படி வர முடியும்? அப்ப அரசாங்கம் வந்து இத ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு வந்து ஒரு அரசியல் நோக்கத்தோடு தான் செயல்படுத்துறாங்க. அதாவது ஹிடன் அஜெண்டா இருக்கு, மறைக்கப்பட்ட நிகழ்ச்சி நிரல் வந்து மத்திய பாரதிய ஜனதா அரசுக்கு இருக்கு. இதற்கான விடை வந்து உச்சநீதிமன்றம் தெளிவாக தரணும். கண்டிப்பாக சார், விரிவான உரையாடல். இது வெறுமனே இன்னைக்கு வெறும் இஸ்லாமியர்கள் அப்படின்னு இல்லாம அடுத்தடுத்து சிறுபான்மை மக்கள், ஏன்னா ஒரு எதிரி நிலையில வைக்கும் பொழுதுதான் அப்படின்னு வளர்ச்சி கொடுக்கும்னு ஒருவேளை அவங்க நினைப்பாங்க அப்படின்னு பலரும் குரல் கொடுத்திருக்காங்க. ஒரு வழக்கறிஞராக இதுல பல விஷயங்களை பேசியிருக்கிறீங்க. தீர்ப்புகள் அல்லது உத்தரவுகள் என்ன மாதிரி போகுது, அப்சர்வேஷன்ஸ் தான் இப்போதைக்கு இருக்கு. நம்ம ஆர்டர் வந்த பிறகு கூட விரிவா பேசலாம். நேரத்துக்கு வருவதற்கு நன்றி சார்.